நான் ஆல்மோஸ்ட் வந்து 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது லீவ் நாளில் மட்டும் ஸ்நாக்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஃபுட்டை வந்து ஒரு என்ஜாய் பண்ணுற விஷயம் வந்து ஐ திங்க் அப்போமே எனக்குள்ளே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு சந்தோஷம் செலிப்ரேஷன்னா வந்து இட் இஸ் ஃபுட். சாட்டர்டே சண்டே ஆனால் வந்து அன்றைக்கி என்ன ஸ்நாக் பண்ணலான்னு காலையிலேயே டிசைட் பண்ணி அந்த ஸ்நாக்கை வச்சுக்கிட்டு அப்படியே அந்த ரூம்லேயே உட்காந்து பேசிக்கிட்டே இருப்போம். இந்த காஃபி அண்ட் கான்வர்சேஷன்ஸ் மாதிரி அவர் ஸ்நாக்ஸ் அண்ட் கான்வர்சேஷன்ஸ் வென்ட் ஆன். ப்ரான் தலை வாலெல்லாம் வந்து நம்ம யூஸே பண்ணுறது கிடையாது. ப்ரான்ஸை வந்து சில மசாலா நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி ஒரு கருவேப்பிலை ப்ரான் பண்ணி க்ரம் பண்ணி நான் வந்து எப்போதுமே அந்த ஏதாவது ஒரு எசன்ஸ் எடுக்கணும்னா அந்த ப்ரானுடைய ஹெட்டை வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ நிறைய ஸ்ரீலங்கன் டிஷ்ஷஸ் வந்து எங்களுடைய ஹோம் குக்கிங்கில் இருக்கும். ஸோ அதில் ரொம்ப முக்கியமானது வந்து இந்த சம்பல், ஏதாவது ஒரு வகையான சம்பல் டெய்லி இருக்கும். ஸோ அதில் வந்து எனக்கு இந்த சீனி சம்பல் ரொம்ப பிடிக்கும். நான் மாஸ்டர் ஷெஃப்குள்ளே போன பிறகு எனக்குள்ளே வந்து நிறைய வந்து டவுட்ஸ், என் பேரை எந்த விதத்துலையும் கெடுக்கக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு யோசனை. தென் ஐ டிசைடட், நான் வந்து ஒன்று டிசைட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ என்னுடைய 100% இனிமேல் கொடுப்பேன். மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸில் தபுலேன்னு ஒரு சாலட் பண்ணுவாங்க. ஸோ அந்த சாலடை வந்து நம்மளுடைய மில்லட்ஸ் சிறுதானியம் வச்சு அந்த தபுலே சாலடும் ஒரு பைனாப்பிள் சல்சா, இதுதான் வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் என்னுடைய ஆடிஷனுக்கு வந்து நான் ப்ரெசென்ட் பண்ண டிஷ். ஐ திங்க் வந்து என்னுடைய வே ஆஃப் ஷோயிங் லவ் பிகேம் ஃபுட்.